சிஎஸ்கே ராக்கெட், பஞ்சாப் டீம் மொரட்டு சாக்கெட். சிஎஸ்கே சம்பவம் பண்ண மொரட்டு மேட்ச்ல இந்த மேட்சும் ஒண்ணுங்க. சத்தியமா செம மேட்சுங்க. சரியா 2009 ஐபிஎல்ல சிஎஸ்கேக்கும் பஞ்சாபுக்கும் ஒரு மேட்ச் நடக்குங்க. ஆக்சுவலா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அப்போ சிஎஸ்கே ஜெயிச்சாலும் தோத்தாலும் அவங்க கன்ஃபார்மா பிளே ஆஃப்ல குவாலிஃபை ஆகிற ஸ்டேஜ்ல தாங்க இருந்தாங்க. ஆனா பஞ்சாப் டீம் அப்போ இந்த நிலைமையில இல்ல. ஏன்னா அவங்க இந்த மேட்சை ஜெயிச்சாதான் கன்ஃபார்மா பிளே ஆஃப்ல போற சிச்சுவேஷன்ல இருந்தாங்க. இப்படி ஸ்டார்ட் ஆன இந்த மேட்ச்ல சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி இருப்பாங்க. அப்போ அந்த டயத்துல சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல பொளக்க போறாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்க்கும் போது சிஎஸ்கேவை படுக்க போட்டு பொளந்திருப்பாங்க பஞ்சாப் டீம். ஏன்னா அப்போ சிஎஸ்கே டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல 20 ஓவருக்கு வெறும் 116 ரன்ஸ் அடிச்சு 9 விக்கெட்ஸ் இழந்திருப்பாங்க. அந்த சமயத்துல சிஎஸ்கேவை வெறும் இவ்வளவு ரன்ஸுக்குள்ள சுருட்டிட்டோன்னு பஞ்சாப் ஓனர்ல இருந்து பஞ்சாப் பிளேயர்ஸ் வரைக்கும் எல்லாருமே இந்த மேட்சை வின் பண்ண ரேஞ்சுக்கு இயர்லியா குதியாட்டம் போட்டு செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க. இதுக்கப்புறம் பஞ்சாப் டீம் தான் சேசிங்ல வின் பண்ண போறாங்கன்னு அப்போ எல்லாரோட மைண்ட்லயும் இருந்திருக்கும். ஆனா ஒருத்தரோட மைண்ட தவிர அவர் வேற யாரும் இல்ல, நம்ம தல தோனி. அப்படி நம்ம தல தோனி சேசிங்ல என்ன பண்ணாருன்னா மொரட்டுத்தனமான ஃபீல்டிங் செட் பண்ணி அப்போ இருந்த சிஎஸ்கே பவுலர்ஸை வச்சு ஒவ்வொரு பஞ்சாப் பிளேயர்ஸ்க்கும் ஸ்கெட்ச் போட்டு பஞ்சாப் டீமை 20 ஓவருக்கு வெறும் 92 ரன்லயே முடிச்சு விட்டுருப்பாருங்க. அப்புறம் என்ன அன்னைக்கு